நீட்டுக்காண்டி பலாயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்களும் போராடிட்டு இருக்காங்க. அதுல போலீசார் வந்து பல பேரை அடிச்சு மண்டையை உடைச்சி, காலை உடைச்சி, கைகாலை உடைச்சி, தோலை கிழிச்சு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க டெல்லி போலீசார். அதை உடைக்கும் விதமாக ஒரு கேங் வந்து உள்ள வருது. அவங்க போலீஸே எடுத்தா போலீஸே வந்து வாளால வெற்ற அளவுக்கு அந்த கேங் வந்து பெரிய கேங்கா. அவங்க வேற யாரும் இல்லை, பஞ்சாப்ல உள்ள இனத்துக்காரவங்கள்ட்ட பிறந்ததுலேருந்து அவங்கள்ட்ட ஒரு வாள் இருக்குமா, அந்த வாளோடய வந்திருக்காங்க. அந்த போராட்ட களத்துக்குள்ள துப்பாக்கியும் ஈட்டியும் அம்பும் வாளோட வந்திருக்காங்க. போலீசார் வந்து அவங்க மேல கையை வைக்க யோசிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கையை வச்சாங்கன்னா அவங்க வாள் எடுத்து வீசிடுவாங்களாம். அந்த அளவுக்கு பஞ்சாப் மக்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. விவசாயிகளுக்கும் நீட் தேர்வு போராட்டத்துக்கும் சப்போர்ட்டா இறங்கியிருக்காங்க. ஏன்னா சாதாரண மக்கள் நீங்க அடிச்சிடறாங்க, அவங்க கையில ஒண்ணு இருக்காது. இவங்க சட்டமே வாளோட தான் இருப்பாங்க. இன மக்கள் வந்து அவங்க வாளோட தான் இருப்பாங்களா, வாளும் வேலோட துப்பாக்கியோட தான் இருப்பாங்களா, அந்த நாட்டோட ரூல்ஸே தானா. அதனால அவங்க போலீஸார மிலிட்ரியும் அவங்க மேல கையை வச்சா அவங்க வாளால வீசிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கம்முன்னு சைலண்டா அவங்கள வந்து சமாதானம் தான் படுத்துறாங்க தவிர அவங்க வந்தோடனே போலீஸ் அராஜ்யத்தில் ஈடுபடலை. அதான் அவங்களுக்குள்ள பெரிய மாசே. இது உலக அரசியலும் உலக செய்தியும் உடனே தெரிந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.